வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 எலிமெண்ட் இருக்குது. அந்த 5 எலிமெண்ட்டையும் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். இப்போது அந்த 5 எலிமெண்ட்ஸ் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நம்ம பார்த்த 5 எலிமெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ப்ரைஸ், வால்யூம், டைம், அப்புறம் நம்ம. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸ்லேயும் இந்த 5 வேரியபிள்ஸ், அதாவது இந்த 5 எலிமெண்ட்ஸும் இருக்குது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த 5 வேரியபிள் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னா என்ன? ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசஸ். ஒரு கம்பெனி அண்ட் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா இல்லையா அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் அனலைசஸ் நம்ம இந்த ப்ராடக்ட், அதாவது ஸ்டாக்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் வேரியபிள் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் பற்றி நான் பேசணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி நிறையவே நாலேஜ் இருக்குது. ஸோ நான் தேர்ட் வேரியபிளுக்கு போகிறேன். தேர்ட் வேரியபிள் வால்யூம். வால்யூமில் 4 டைப்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெலிவரி வால்யூம். எத்தனை பேர் அந்த ஸ்டாக்ஸை டெலிவரியில் எடுக்கிறாங்களோ அதுதான் டெலிவரி வால்யூம். இந்த டெலிவரி வால்யூம் எடுக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருப்பாங்க. அவங்க ஸ்பெசிஃபைடாக லாங்கர் டைம் ஃப்ரேம்க்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ வால்யூமில் லாங் டைம் ஃப்ரேம்க்கு இந்த டெலிவரி வால்யூமை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் வால்யூம். பெரிய வால்யூம் எந்த இடத்துல வருது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷனல் வால்யூம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்சைடர் வால்யூம். ஒரு ஸ்டாக், அதாவது அந்த ஸ்டாக்கை ஓன் பண்ணுறவங்க அண்ட் அதோட ப்ரமோட்டர்ஸ் எந்த இடத்துல அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டாக் கன்விக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடர் வால்யூம். அண்ட் வால்யூமில் 4th டிவிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எப்படி பில்ட் ஆகுது, அதெல்லாம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லும். அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு வகையான வால்யூம் தான். ஸோ வால்யூமில் இந்த 4 டைப்ஸ் இருக்குது. அடுத்த வேரியபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம். இந்த டைமில் ப்ரைஸ் குறுகிய காலகட்டத்துக்கு டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அண்ட் சடனாக அதோட ப்ரைஸ் திரும்பி ரீட்டைன் ஆகும். எந்த ப்ரைஸ்னால் அதோட பாஸ்ட் ப்ரைஸ்க்கே அது ரீட்டைன் ஆகும். இதை டைம் வேரியபிள் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக மேன் நேச்சர் அண்ட் பிஹேவியர் யூ. இந்த 5th எலிமெண்ட்டாக 5th வேரியபிளாக ஏன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற 4 வேரியபிளையும் ஹேண்டில் பண்ணுறது நம்ம தான். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் வியூ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க 4 எலிமெண்ட்ஸ்லையும் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அனலைசஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி அனலைசஸாக இருந்தாலும் இந்த 4 எலிமெண்ட்ஸையும் நம்ம கீப் பண்ணோன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியான ட்ரேட் பண்ணலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.